ஒன்றுக்கும் உதவாதவர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தேவரீர் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் பிடித்துக் கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறபடியா ஸ்தோத்திரம். உயர்வானதை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே வியாதியோடு பிரச்சனையோடு பாடுகளோடு கடந்து வந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவன் தொட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் தேவன் மகிமைப்பட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உமது மகிமையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவனபடியா ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்பட்டீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் அப்படி நிற்கிற வேளையில சங்கீத பகுதியை சகோதரன் வாசிக்க நம் 48வது சங்கீதத்தை வாசிக்க நாம் மாறி மாறி வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48 மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகள் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர் கண்டபோது பெருமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினே தர்ச்சின் கப்பல்கள் நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்பில் மித்தும் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்த அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். இந்த வேளையில விசேஷ ஜெப குறிப்புக்காக சகோதரர் ராஜா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்த தேவன் அல்லவோ கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசராய் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நடத்தி வந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, சபை மத்தியில் ஆண்டவர் நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் அசைவாடுவதற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களே, பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீர். நீர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீர் அரணான அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். அவர்தானே அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லபடி கர்த்தர் எங்களுக்கு அரணான அடைக்கலமாய் இருப்பதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே, சகோதரி பிராங்க்லினுக்காய் ஜோவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல பெண் குழந்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெண் குழந்தையையும் அந்த ஆண்டவரை பெற்றோர்களையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனமும் வராதபடிக்கு கர்த்ததாமே பாதுகாப்பாய் இருக்கும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இருதய நோயிலிருந்து சுகம் பெற்ற திரு முத்துராம் என்ற சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியையும் தொட்டு சுகமாக்குற வல்லமையுள்ள கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்த்தபோது நீர் கொடுத்த அற்புத சுகத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சகோதரி வெண்ணிலாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை தந்ததற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கற்பத்தின் கனி ஆண்டவரே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படவும் பரிபூரணப்படவும் கர்த்தர் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள ஆண்டவரே மூத்த சகோதரர்களான பிரதர் ஜோதிக்காய் ஆண்டவரே அஜ்மான் ஜெயராஜுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இன்னும் பரிபூரண சுகத்தினாலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபத்திரமாய் இந்த தேசத்துக்கு மீண்டும் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இலங்கை தேசத்தில் கர்த்தாவே ஸ்காலர்ஷிப்புக்காக ஆண்டவரே தேர்வு எழுதுகிற ஆண்டவரே பிள்ளைகள் ஆகாசுக்காய் ஜெபிக்கிறோம். சைரு என்ற ஆண்டவரே பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல ஜெயம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஜெயமோ உம்மாலே வருகிறது. ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில யாராவது ஆண்டவரே ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே பலவீனத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே வறுமையோடு ஆண்டவரே இருப்பார்களானால், கடன் பிரச்சனைகளோடு இருப்பாரானால், ஆண்டவரே மனம் குலைந்து ஆண்டவரே தடுமாற்றத்தோடு காணப்படுவார்களே ஆனால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய நாமம் சபையில உயர்ந்திருப்பதாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். தகப்பனே எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறோம் என்று சொல்லியவர்கள் இருப்பீங்களா? எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். உங்களை சபையாக வாழ்த்தும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் போதக விசுவாச குடும்பங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறோம். தயவுசெய்து நீங்க அப்படி நில்லுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்க கரங்களில் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒரு பகுதியில உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தருவீர்கள் என்றால் உங்களை தொடர்ந்து சந்திப்பதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் ஏது உள்ளதாக இருக்கும். மற்றொரு பகுதியில் எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் உண்டு. அதை கண்டு நீங்கள் எங்க ஆராதனையில பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது கேட்கிறோம். நீங்க தயவுசெய்து அப்படியே நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து இருக்க முடியாது கேட்கிறேன். மேரேஜ் ஆனிவர்சரி சகோதரர் ஆல்வின் அவர்கள் ஜெபத்தை எடுப்பாங்க. மகாயிரக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இவ்வண்ணமாய் நாங்கள் ஒன்று கூடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் புதிதாய் கொண்டு வந்த இந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த இந்த பிள்ளைகளுக்கு தேவனாலே நிறைவான பலனை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா என்னென்ன இதயத்தின் வாஞ்சைகளோடு இங்க வந்திருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அறிகிற தேவன் இந்த நாளில் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க இருந்து கடந்து செல்லும் போது பெரிய தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின அதே அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த நித்தியராஜ்யத்துக்கு தகுதியான பிள்ளைகளாக மாற கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவாலயத்துக்கு வரக்கூடிய வாசலை நீங்க திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் ஜீவியத்தில் இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிரித்த நாள் முதல் இந்த நாள் வரை தகப்பனே கிருபையா இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்க. இன்னும் தொடர்ந்து தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில நடக்க கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடர ஆண்டவரே பரலோகத்திலிருந்து ஒத்தாசை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே திருமண வாழ்க்கையில இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த அதே ஜீவனுள்ள தேவன் இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதாவது ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே நீங்க ஆதியிலே தன்னுடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் சபையாக இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தகப்பனே மிகுதியான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே தத்தம் செய்கிறோம். தகப்பனே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். யாவரும் அமர்வோம். இவளிலே பாடல் பாடுகிற போது கர்த்தரை கண்டு காணிக்கை சேகரிக்கப்படும்.
இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவன் இந்த உள்ளத்தின் சொந்தவனா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவன் இந்த உள்ளத்தின் சொந்தவனா. சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தவனா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தவனா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தவனா. தேவசமத்திலே காணிக்கைக்காக தம்மை கேப்ரியல் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து சபையாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். படைத்த இந்த காணிக்கைக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை எங்கெங்கு செலவிடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக உடைய ராஜ்யத்தை ஆண்டவரே நீர் வல்லமையோடு கூட கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஒரு விசை கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, துதி கன மகிமை எல்லாவற்றை முக்கிய செலுத்துகிறோம். ரட்சகராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். ஞானஸ்நான ஆராதனை செப்டம்பர் மாதம் 2வது வாரம் 13ஆம் தேதி காலை ஆராதனை முடிந்ததும் வொர்ஷிப் சென்டரில் 11 மணிக்கு நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். பிள்ளைகள் விடுமுறையில் இருப்பதினாலே சகோதரிகள் குடும்பமாக நீ கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வரும் திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலில் நடைபெறும். இந்த வார தியான தலைப்பு ஃப்ரீடம் ஃப்ரம் டார்க்னஸ், இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதாக இருக்கும். இந்த மாத ஆரம்பத்திலே சபையில் நடைபெற்ற பாஸ்டர் காலேப் ஜெபகுமாருடைய விசேஷ கூட்டங்களில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அடங்கிய சிடிக்கள், டிவிடிக்கள் வெளியிலே விற்பனைக்கு உண்டு. 2 வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை மற்றும் திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த 4 கூட்டங்களுடைய சிடிக்கள் ஆயத்தம் வெளியே விற்பனைக்கு உண்டு. 20 dirham, இந்த 4 சீடிகள் 20 dirham கட்டு வாங்கி கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எரேமியா ஜெப கொள்கை இன்னும் அங்கதமாக வாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பெயரை சௌரி எட்வர்ட் கொடுக்கும்படி
கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். இந்த காலையிலே கூடி வந்து ஜெபிக்க முடிந்த சகோதரர்கள், சபை ஆரம்பத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக வந்து ஜெபிக்க முடிந்தவர்கள், நீங்கள் அவர்களை சந்திக்கலாம். அவர் வீட்டிலிருந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஜெப குறிப்புகளுக்காக SMS நாங்கள் சேர விரும்புகிறேன் என்ற சகோதரிகள் உங்களுடைய பெயரை சகோதரியுடன் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரவு ஜெப கூட்டம் இந்த வியாழன் அல்ல, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழன் இரவு நடைபெறும். தலைப்பு கலாத்தியர் 4:4 ஆதாரம் வைத்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழன் நம்முடைய இரவு ஜெப கூட்டம் நடைபெறும். பைபிள் குவிஸ் 2013 2வது ஆயத்த தேர்வு அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் மேலே உள்ள ஹாலிலே 10:30 முதல் 12 வரைக்கும் நடைபெறும். ஏற்கனவே அறிவித்தபடி யோசுவா 13 முதல் 24 அதிகாரம், ரோமர் 9 முதல் 16 அதிகாரங்களிலே இந்த தேர்வு நடைபெறும். முதலிலே வருவதும் பரிசு வாங்குவதும் மார்க் வாங்குவதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லது. அனைத்துக்கு மேலாக இந்த தேர்வுக்காக நாம் ஆயத்தப்படும் பொழுது, வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதில் மகத்துவத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். அது பேதைகளை ஞானிகளாக மாற்றும் நம்முடைய வேத வசனங்கள், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அதனால எனக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இல்லை, 50 மார்க் கூட நாடி வாங்க முடியாது, பரவாயில்லை. நீங்கள் இதில் சேருங்கள், பேரை கொடுங்கள். நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளாக விதைக்கப்படும் பொழுது அதை உங்களுடைய ஜீவியத்திற்கு, இதை மார்க் வாங்கல, உங்களுடைய ஜீவியத்திற்கு சந்ததியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதனால இதை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதவர்கள் நம்மை சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னும் பேர் பதிவு ஓப்பனாகத்தான் உள்ளது. நீங்கள் மெயின் எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 1ஆம் வாரத்தில் இருக்கிறது. அதுக்கான ஃபார்ம் CD கவுண்டர், சேல்ஸ் கவுண்டரில் ஒன்று வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அல்லது சகோதரர் தினகரையும் சகோதரிகள் சகோதரி ஹில்டா பாபுவையும் சந்தித்து உங்களுடைய பேரை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே ஜெபித்தவர்கள் நம்ம அருமையான ஜோதி பரிபூர்ண சுகம் அடைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும் 28ஆம் தேதி இங்கு கடந்து வர இருக்கிறார்கள். அவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவரை சகோதரி அஜ்மான் ஜெயராஜ் அவருடைய வயிற்றிலே சில அல்சர்ஸ் இருப்பதாக கண்டுபிடித்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபியுங்கள். அவரை அருமையான பால்சாமியோடைய மருமகளுடைய டெலிவரி கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த மாத கடைசி அல்லது செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு முன்பாக இருக்கும். அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து வழிக்காக நான் ஜெயிப்போம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தேடி நோக்கி நாம் பார்ப்போம். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நீத்துக்காக நன்றி செலுத்துறாப்பா. மீண்டுமாக ஜீவனுள்ள தேவனின் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக, ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக ஜீவத்தில் கொடுத்த இந்த விளையேற பெற்ற நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆறுதலை கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கும் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்கு நன்றி. எடுத்த ஜெப விண்ணப்பங்கள் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. சபையிலுடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துறோம். இப்படி ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஐயா, கொடுக்கப்படும் வார்த்தை எனக்கு என்று தனிப்பட்ட ஜீவத்தில் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, செய்தியை பகிர்ந்து கொள்ளும் எனக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனம் வைக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. லிதியாவுடைய உள்ளத்தை திறந்த தேவன் இந்த உள்ளங்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனை திருத்தத்துக்குள் மறித்துக் கொள்வீராக. ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதில் வரும் சகல துதிக்கு நமக்கு செலுத்துறோம். எல்லாம் உள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ற செய்திக்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனும்